எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட வானிலையில ஒரு பெரிய யூ-டர்ன். ஆமாங்க, கனமழை வரும்னு நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த நேரத்துல இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட் மொத்தமா மாறியிருக்கு. அப்படி என்னதான் நடந்திருக்கு? வாங்க விரிவா பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை இன்னும் தீவிரமா இருக்கும், நல்லா மழை பெய்யும் தானே நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இருக்கிற நிலைமை அதுக்கு அப்படியே தலைகீழா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த வானிலை மாற்றம்னா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். கனமழை பெய்யுங்கிற கணிப்புல இருந்து திடீர்னு எப்படி வறண்ட வானிலைக்கு நாம மாறப்போறோம்? இங்க தான் அந்த பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலம் முழுக்க நல்ல மழை இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, புதுசா ஒரு புயல் வரலான்னு ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லையா? இப்போதைக்கு அதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. சரி, அப்போ இனி வரப்போற நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது? வாங்க டேட் வாரியா இந்த புது முன்னறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. வர்ற டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரும்பாலும் ட்ரை வெதரா தான். அதுக்கப்புறம் டிசம்பர் 23, 24 தேதிகள்ல ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மட்டும் லேசா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பெரிய அளவுல மழைக்கான வாய்ப்பு இப்போதைக்கு ரொம்பவே கம்மி தான். புயல் பத்தின வதந்திகளுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, புதுசா புயல் உருவாகிறதுக்கு இப்போதைக்கு எந்த அறிகுறியும் இல்லைன்னு. அதனால புயல் பத்தின பயம் இப்போ தேவையில்லை. சரி, மழை இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ வெறும் வெயில் மட்டும்தான் இருக்குமா? அதுவும் இல்ல. இந்த வாரம் நமக்கு பனி, குளிர், சூரிய ஒளி எல்லாம் கலந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க போகுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வறண்ட வானிலைன்னு சொன்னாலும் வானம் தெளியா இருக்காது. அதிகாலை நேரத்துல பனிமூட்டம் அதிகமா இருக்கும். பொதுவாவே கொஞ்சம் குளிர்ச்சியான சூழல் இருக்கும். ஆச்சரியமான விஷயம், வெயிலோட தாக்கம் கூட 2லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நாம முக்கியமா பார்க்க வேண்டியது சென்னை. சென்னையோட வானிலை எப்படி இருக்கும்? அதோட கடலோர பகுதிகளுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கு. சென்னையில இருக்கிறவங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட தான் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். சிட்டியோட சில பகுதிகளில் லேசான மழைக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா கடலுக்கு போற நம்ம மீனவ நண்பர்கள் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு அவசர எச்சரிக்கை இது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல், இந்த 3 கடல் பகுதிகளிலும் மீனவர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பகுதிகளில் மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காத்து வீசும்னு எதிர்பார்க்கப்படுது. இது கடல்ல ரொம்பவே ஆபத்தான ஒரு வேகம். அதனால அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் மீனவர்கள் யாரும் இந்த ஆபத்தான கடல் பகுதிகளுக்கு போகவே வேண்டான்னு உறுதியா அறிவுறுத்தப்படுறாங்க. உங்க பாதுகாப்புக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஆக மொத்தம் கனமழைங்கிற எதிர்பார்ப்புல இருந்து வறண்ட பனிமூட்டமான நாட்களை நோக்கி வானிலை ஒரு திடீர் திருப்பத்தை எடுத்திருக்கு. இந்த எதிர்பாராத மாற்றம் வரப்போற புத்தாண்டு நமக்கு என்ன மாதிரியான வானிலையை கொண்டு வரப்போகுதுங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.